அடுத்த क्वेश्चन என்னன்னா BA LLB எத்தனை ஆண்டு படிப்பு? 5.5 ஆண்டுகள். சரி கவனி அமைதியா NDA என்னும் சுருக்கத்தின் விரிவாக்கம் என்ன? அடுத்த கேள்வி. National Defense Academy. அடுத்து நீட் எக்ஸாம்ல எத்தனை கேள்விகள் இடம்பெறும்? 180. ஒவ்வொரு கேள்வி கேட்டு மார்க் +4 அடுத்து மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள்? நீட் எக்ஸாம்ல மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள்? 720. சரி கவனிப்பா ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின் தேர்வுல ஒரு கேள்விக்கு எத்தனை மதிப்பெண்? +4. அடுத்து IAS எக்ஸாம் அதனுடைய அது எழுதுறதுக்கான என்ன எக்ஸாமோட பேர் என்ன? அந்த இன்ஸ்டிடியூஷன்ல சேர்வதற்கான IIMS இந்த நிறுவனத்துல சேர்வதற்கு என்ன எக்ஸாம் எழுதணும்? IPAB அந்த எக்ஸாம் எழுதணும். சர்வதேச விளையாட்டு மேலாண்மை நிறுவனம் எங்குள்ளது? மும்பை. என்ன சொல்வா? அடுத்த क्वेश्चन பா தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யுனிவர்சிட்டி வெப்சைட் எது? ஸ்போர்ட்ஸ் வெரி குட். அடுத்த வாய்ப்பு உங்களுக்கு ITI சேர்வதற்கு கல்வி தகுதி என்ன? ITI அதில் சேர்வதற்கான கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு. அடுத்த क्वेश्चन விசுவல் ஆர்ட்ஸ் என்பதன் தமிழாக்கம் என்ன? விசுவல் ஆர்ட்ஸ் என்பதன் தமிழாக்கம் தெரிஞ்சவங்க என்ன? தெரியலையா? யாருக்கு தெரியலையா? எது சார்ந்த படிப்பு சொல்லக்கூடிய நிறுவனம்? சொல்லு. மெடிக்கல். NIFT என்ன படிக்கக்கூடியது? சொல்லு. NIFT F வந்துச்சு சொல்லு. பேசன் டெக்னாலஜி. சரி அடுத்த கேள்வி நம்ம பிஇடி டீச்சர் மாதிரி உடற்கல்வி ஆசிரியராக கேட்கணும்னா என்ன படிக்கணும்?
டி சரி ட்ரிபிள் ஐ டி இல்ல ITI அப்படின்னு போட்டுருக்காங்க. என்பது அடுத்து இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட கேள்வி இருக்குன்னா இனி வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அரசு பள்ளியில வந்தோம் அப்படின்னாலே 7.5% பத்தி கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் என்னுடைய மிக முக்கிய பலன். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்காக அதுல இருந்து சில கேள்விகள் தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்க. 7.5% இடஒதுக்கீடு எந்த பள்ளியில் படிப்பவர்களுக்கு வழங்கப்படுகிறது? சரி, எந்த வகுப்புல இருந்து படிச்சிருக்கணும்? 6ல இருந்து 12. சரி, அடுத்து அடுத்த கொஸ்டின் பா. 7.5% இடஒதுக்கீடு எப்போது விண்ணப்பிக்க வேண்டும்? அடுத்து நீ காலேஜில் சேரும் போது விண்ணப்பிக்கிறியா? அப்போ அப்ளை பண்ணணும். உயர்கல்வி சேர்க்கைக்காக மாணவர்கள் விண்ணப்பிக்கும் நேரத்தில் அப்ளை பண்ணணும். வெற்றி பெற்றவர்களுக்கு அனைவரும் சேர்ந்து கைதட்டணும். சரி, கவனிப்பா. இப்ப நான் கேட்கிற இந்த கொஸ்டின் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கிறேன். தெரிஞ்சவங்க பதில் சொல்லு, இல்லைன்னா நானே சொல்லிடுறேன். சில பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து RTE ரைட் டு எஜுகேஷன் அந்த ஆக்ட் மூலமா தனியார் பள்ளியில போய் படிக்கிறாங்க. அவங்க 7.5% விண்ணப்பிக்க இயலுமா? முடியும். கவர்மெண்ட் தான் அவங்களை கம்போஸ் பண்ணுது. அதனால அவங்களாலையும் விண்ணப்பிக்க இயலும். சரியா? அடுத்து அரசு பள்ளியில ஆங்கில வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கிடைக்குமா? கிடைக்காது. சரி, அடுத்து இப்ப நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டீங்க, காலேஜ் போறீங்க, 7.5% விண்ணப்பிக்கிறீங்க. அதுல புதுமை பெண் திட்டத்துல 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா? அது அனைவருக்கும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த இதுல 7% வந்தவங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்கும். அடுத்துப்பா, 7.5% இடஒதுக்கீடு எந்த வகை படிப்புகளுக்கு வழங்கப்படுகிறது? ஒரு ஆள் சொல்லுங்க. தெரிஞ்சவங்க ஒரு ஆள் சொல்லுங்க. சரி, நானே பதில் சொல்றேன். தமிழக அரசில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு கல்லூரி வருது. அது ஆர்ட்ஸ் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் வருது, எல்லாத்துலயும் வருது. ஆனா இளங்கலை பட்டம் UG டிகிரிக்கு மட்டும்தான், அதுக்கு மேல கிடையாது. அதுதான் பதில். சரி, அடுத்து 7.5% நீங்க அப்ளை பண்ணி காலேஜ் போகும்போது உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கா இல்லையா? மார்க் 7.5% அப்படிங்கிறத எப்படி கொடுக்குறாங்க? இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 7.5%, 7.5% டோட்டலா தமிழ்நாடு முழுவதும் கொடுக்குறாங்களா? இன்ஜினியரிங் காலேஜ் மட்டுமா? எப்படி கொடுக்குறாங்க? சரி, தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நீ அப்ளை பண்ணுறேன்னு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜுக்கு ஒரு BSc டிகிரிக்கு அப்ளை பண்ணுறேன்னா வந்திருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு காலேஜ்லையும் ஒவ்வொரு துறையிலையும் என்ன டிபார்ட்மெண்ட் என்ன பாடம் எடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு துறையிலையும் 7%. அப்போ எவ்வளோ மிகப்பெரிய வாய்ப்பு. காலேஜ் போகணுங்கிறது பணம் இல்லைங்கிறவங்களுக்கு எந்த நிலைமையிலையும் அரசு கைவிடாம அப்படி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கல்லூரியிலையும் அரசு கீழே இயங்கக்கூடிய ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒவ்வொரு துறையிலையும் 7.5 விழுக்காடு வழங்கப்படுகிறது. மிகப்பெரிய வாய்ப்பு. பெரிய கேட்ட கசு வச்சிருக்க மாதிரி அத்தனை பேர் உள்ள வந்துடலாம்.